வணக்கம் நண்பர்களே. நம்ம புவியியல் பாடத்தில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புவியியல் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 75 முக்கியமான 75 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க போகலாம். 1. டேஸ் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பாகும். அதாவது எது ஈர்ப்பு விசையினால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் தொகுப்பு என்று சொல்கிறாங்க. நட்சத்திரங்களுடைய தொகுப்பு எது? அது என்னன்னா ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். எதனால் உருவாயிருக்காங்க? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன இருக்குது, ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்றது எதுனா விண்மீன் திரள் மண்டலம், அதாவது கேலக்ஸி இருக்குல்ல, இந்த கேலக்ஸி தான் ஈர்ப்பு விசையினாலாக ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நட்சத்திரங்களின் தொகுப்பு. அதைத்தான் என்ன சொல்கிறோம், நம்ம கேலக்ஸி விண்மீன் திரள் மண்டலம் என்று கூறுகிறோம். 2. கீழ்கண்டவற்றில் எந்த அலகானது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும்? கீழ்கண்ட எந்த ஒரு அலகானது ஒளி இருக்குல்ல, ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் என்று எதனை நம்ம கூறுகிறோம்னா ஒளியாண்டு. ஒளியாண்டைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஓர் ஆண்டில் அது பயணிக்கக்கூடிய தொலைவு மற்றும் திசைவேகம் வினாடிக்கு எவ்வளவா? 3 லட்சம் கிலோமீட்டர். 3 லட்சம் கிலோமீட்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு வினாடிக்கு கிளம்புது. அதோடைய தொலைவு திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். எதுனா ஒளியாண்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அலகில் நம்ம குறிப்பிடுகிறோம். 3. சூரிய ஒளியானது புவியின் மேற்பரப்பை வந்தடைய சுமார் டேஸ் ஆகிறது. நம்ம சூரியனிலிருந்து கிளம்பக்கூடிய ஒளி சன்லைட் நம்ம எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? எர்த்தை ரீச் ஆகுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா 8.3 நிமிடங்கள் ஆகுது. சூரியனிடமிருந்து கிளம்பிய ஒளிக்கதிர் புவியை அடைவதற்கு 8.3 நிமிடங்கள் ஆகிறது. 4. கோள்களுடைய பெயர்களும் அதற்கான காரணங்களும் கொடுத்துருக்குறாங்க. காரண பெயர்களும் கொடுத்துருக்குறாங்க. கோள்களுடைய பெயர்களும் அதற்கான காரண பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. புதன். புதன் என்னன்னா மெர்க்குரி. இவன் தான் யாருன்னா கடவுள்களின் தூதுவர். கடவுளுடைய தூதுவர் தான் யாரு? புதன். கடவுளுடைய தூதுவர் தான் யாரு? புதன். அப்போ வியாழன் யாரு? வியாழன் யாருன்னா ரோமனுடைய காடு தான் வியாழன். ரோமானிய கடவுள்களின் அரசன். கிங் ஆஃப் த ரோமன் காட்ஸ். கிங் ஆஃப் த ரோமன் காட்ஸ் தான் யாரு? வியாழன். அதனால தான் அந்த பெயர், அதாவது அந்த பெயருக்கான அர்த்தம். அடுத்து புவி. புவின்னா நீலக்கோள். புவின்னா என்ன? நீலக்கோள், ப்ளூ பிளானட். அடுத்து செவ்வாய். செவ்வாய் என்பது போர்க்கடவுள். செவ்வாய் என்பது என்னது? காட் ஆஃப் வார். இப்போ கடவுள்களின் தூதுவர் என்ற பொருள் தரக்கூடியது புதன். ரோமானிய கடவுளுடைய அரசனுடைய பேர் தான் வியாழன். நீலக்கோள் என அழைக்கப்படுவது தான் புவி. போர்க்கடவுள் என்று அழைக்கப்படுவது தான் மார்ஸ், அதாவது செவ்வாய். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2, 5, 3, 1 கிடைக்குது. 2, 5, 3, 1. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 5. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இதனால் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தியானது புவியிலிருந்து சூரியனை சென்றடைய எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா, சூரியனும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவுன்னு கேட்டால் நம்ம இதுதான் ஆன்சர், 150 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ஃப்ளைட் ஒன்று என்ன பண்ணுது, புவியிலிருந்து கிளம்புது. அது சூரியனை சென்றடைய எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறதுனா நம்ம ஸ்கூல் புக்கில் 21 வருடங்கள் என்ற ஆன்சர் இருக்குது. 21 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது. 6. புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோளாகும். ஏன்? அதாவது சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது எது? மெர்க்குரி தான். ஓகேவா? ஆனால் வீனஸ் தான் என்னவா இருக்குது? ஹாட்டஸ்ட் கோளாக இருக்குது. எதனால்?
எதனால் அந்த மாதிரி இருக்குன்னா, வெள்ளியில் வந்து CO2 நிரப்பப்பட்டுள்ளதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூரியனைப் போலவே வெள்ளியும் H2 ஹீலியம் என்ற வெப்பவாயுவால் நிரப்பப்பட்டுள்ளது, அல்லது மெதுவாக சுழல்வதால் இது தனித்தன்மை வாய்ந்தது என்று 4 ஆப்ஷன் இருக்குது. ஏன் வெள்ளி வந்து ஹாட்டஸ்ட் கோளாக இருக்குன்னா, வெள்ளி வந்து CO2வால் நிரப்பப்பட்டுள்ளது. CO2வால் அதிகம் வந்து CO2 வெள்ளியில் இருக்கிறதுனால தான், மெர்க்குரியில் இருக்கிறதுனால தான் என்னவா இருக்குது, அது ஹாட்டஸ்ட் கோளாக இருக்குது. ஓகேவா? 7, கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. அதாவது புவி, நிலவு, செவ்வாய்க்கு மெக்கலானிக் க்ளவுட், வியாழனுக்கு ட்ரைட்டன், நெப்டியூனுக்கு டைட்டான் என்று சொல்லி டைட்டன் என்று இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கக்கூடிய துணைக்கோள்களை கொடுத்துருக்குறாங்க. அப்போ கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தம், புவிக்கு துணைக்கோள் எது, நிலவு. அப்போ இதுதான் சரி. அப்போ செவ்வாய் மெக்கலானிக் க்ளவுட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்களே, இது என்னன்னு பார்த்தோமாக்கும், இந்த மெக்கலானிக் க்ளவுடுன்றது வந்து ஒரு துணைக்கோள் இல்லை. ஓகேவா? இது நம்ம பால்வெளியை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம மில்கிவே இருக்குல்ல, இந்த மில்கிவேவை சுற்றி இருக்கக்கூடிய இது ஒரு கேலக்ஸி. இது ஒரு பால்வெளி அண்டம் தானே ஒழிய இது வந்து என்ன இல்லை, துணைக்கோளில் இல்லை. அதாவது நம்ம பால்வெளிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கேலக்ஸி எதுனா மெக்கலானிக் க்ளவுட்ஸ். அப்போ வியாழன் ட்ரைட்டன் கொடுத்துருக்குறாங்க. வியாழன் வந்து ட்ரைட்டன் இல்லை. இந்த ட்ரைட்டன் யாரோடதுன்னா நெப்டியூனோடது. நெப்டியூனுடைய துணைக்கோள் தான் இது ட்ரைட்டன். அப்போ வியாழனுக்கு இல்லை. ஓகேவா? நெப்டியூனுடைய துணைக்கோள் தான் இது ட்ரைட்டன். அப்போ நெப்டியூனுக்கு டைட்டன் கொடுத்துருக்குறாங்க. இது டைட்டன் வந்து நெப்டியூனுக்கானது இல்லை, சாட்டன் சனிக்கோளுக்கானது. ஓகேவா? சாட்டனுக்கானது தான் என்னது, இந்த டைட்டன். ஓகேவா? டைட்டன். அப்போ ட்ரைட்டன் வந்து நெப்டியூனுக்கானது. ஓகேவா? இந்த டைட்டன் வந்து யாருக்கானது, சனிக்கோளுக்கானது. இந்த இது இருக்குல்ல, இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் மூன். டைட்டன் தான் அது இருக்கிறதுலே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மூன் எதுனா டைட்டன் தான். ஓகேவா? அப்புறம் நமக்கு ஆன்சர் எது, புவி, நிலவு தான் ஆன்சர். அடுத்து 8, பொறுத்துக. மொத்தம் எத்தனை ஒவ்வொரு கோள்களுக்கும் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒன்றுக்கும் எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுலே அதிக துணைக்கோள்களை கொண்டது எதுனா சனி தான். 62 துணைக்கோள்களை கொண்டது. சாட்டன் தான். ஓகேவா? சாட்டன் தான் என்னது, 62 துணைக்கோள்கள். இதோடைய தான் டைட்டன். சனிக்கோளுடைய இதுதான் என்னது, டைட்டன். ஓகேவா? யுரேனஸுக்கு வந்து 27 துணைக்கோள்கள். யுரேனஸுக்கு எத்தனை துணைக்கோள்கள், 27. நெப்டியூனுக்கு வந்து 14 துணைக்கோள்கள். ஓகேவா? இருக்கிறதுலே குறைவாக இருக்கிறது வந்து நம்ம புவிக்கும் செவ்வாய்க்கும் தான். ஓகேவா? புவிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் நிலவு, செவ்வாய்க்கு வந்து 2 துணைக்கோள்கள். செவ்வாய்க்கு வந்து என்னது, 2 துணைக்கோள்கள். அப்போ சனி வந்து 62 துணைக்கோள்களும், யுரேனஸ் வந்து 27 துணைக்கோள்களும், நெப்டியூன் 14 துணைக்கோள்களையும், செவ்வாய் 2 துணைக்கோள்களையும் கொண்டது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, நம்மளுக்கு 2, 1, 4, 3 கிடைக்குது. 2, 1, 4, 3, 2, 1, 4, 3. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 9, மன்னார் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் டேஸ் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குல்ல, இது இந்தியன் ஓஷனில் தான் இருக்குது. அப்போ இதுவே நம்மளுக்கு ஒரு ஆன்சர். இந்தியன் ஓஷனில் இருக்கிறதா இது மன்னார் வளைகுடா நம்மளுக்கு தெரியும். அந்த மன்னார் வளைகுடாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அந்த உயிர்கோள பெட்டகம் அமைஞ்சிருக்குன்றதான் நம்மளுக்கு கொஸ்டின். இது 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளதா இது மன்னார் உயிர்கோள பெட்டகம். மன்னார் உயிர்கோள பெட்டகம் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 10, கீழ்கண்டவற்றில் எவை குறுங்கோள்கள் இல்லை. இதில் எது குறுங்கோள் இல்லைன்னு கேட்டுக்கிறாங்க. ஈரிஸ்ன்றது ஒரு குறுங்கோள் தான். மேக்மேக்ன்றதும் ஒரு குறுங்கோள் தான். புளுட்டோ 2010 வரை என்ன இருந்துச்சு, ஒரு தனிக்கோளாக இருந்தது. 9 கோள்கள் இருந்து என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு குறுங்கோள்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ இதுவும் ஒரு குறுங்கோள் தான். இது எதுனா கேலிவால் நட்சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இது என்னது, ஒரு மிகப்பெரிய
நட்சத்திரத்தின் தொகுப்பு. இது ஒரு குறுங்கோள் அல்ல, கேலி. அப்போ அல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர்? கேலி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 11, கீழ்கண்டவற்றில் எந்த நாட்களை சமப்பகலிரவு நாட்கள் எனப்படுகிறது? குறிப்பிட்ட நாளில் மட்டும் என்ன நடக்குதுன்னா கரெக்டாக 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு ஏற்படுகிறது. அது ஏன்னா சூரியன் புவி மைய கோட்டிற்கு வருகிறது. அதனால தான் என்ன பண்ணுது, புவி சூரியனை ஒரு முறை சுற்றி வருதில்ல, சுற்றி வரும்போது சரியாக 2 முறை என்ன பண்ணுது, நிலநடுக்கோட்டு பகுதியை வெட்டுகிறது. அந்த காலகட்டம் எது? எந்த காலகட்டம்னா மார்ச் 21வது மாதமும், மார்ச் மாதம் 21ஆம் நாளும், செப்டம்பர் மாதம் 23ஆம் நாளும் என்ன பண்ணுது, புவி சம பகலிரவு நாட்களை கொண்டதாக இருக்கு. எந்த நாட்களில்? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. 12, எந்த கோளானது மட்டுமே தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள அதிக காலம் சூரிய குடும்பத்தில் எடுத்துக்கொள்கிறது? ஓகேவா? எல்லா கோள்களுமே தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு அதிக காலம் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் தன்னைத்தானே தான் எல்லாமே சுற்றிக்கிறது. இதில் ஒரு கோள் மட்டும் தன்னைத்தானே அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது. இது எதுனா நம்ம வீனஸ் தான். ஓகேவா? CO2 அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னவா இருக்குது, இது ஒரு வெப்பக்கோளாக இருக்குது. ஓகேவா? இதுதான் என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு அதிக காலத்தை எடுத்துக்கொள்கிறக்கூடிய கோளாகவும் இருக்குது. 13, நாம் எப்பொழுது நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண்கிறோம்? ஏன்? நாம் எப்போதுமே நிலவுடைய ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது, பின்பகுதி நம்மளுக்கு தெரிவதில்லை. ஏன் என்று கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள பூமியை ஒரு முறை சுற்றி வர வேறுபட்ட காலநிலை நிகழ்கிறது. அப்படியா? நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கும் பூமியை ஒரு முறை சுற்றி கொள்வதற்கும் வேறுபட்ட காலநிலை ஏற்படுவதனால நம்மளுக்கு தெரியலையா? காலநிலைக்கும் நிலவுடைய பகுதிக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. அப்போ இது இல்லை. ஓகேவா? ரெண்டாவது, நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கும் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் சமமானது? இல்லவே இல்லை. இது பூமியைத்தான் சுற்றுது நிலவு. ஓகேவா? இதுக்கும் சூரியனை சுற்றி வருவதற்கான காலமும் சரியாக இருக்கானா? அப்படிலாம் இல்லை. ஓகேவா? அப்போ இதுவும் தவறு. நிலவான புவியின் ஆர்பிட்டல் தன்னிலையை இழக்கிறது அல்லது சுழல்கிறது. அப்படியா? நிலவானது புவியுடைய ஆர்பிட்டலில் தன்னிலையை இழக்குதானா? இல்லை. தன்னிலையை அது என்ன பண்ணல, இழக்கலை. அது என்ன பண்ணுது, தன்னுடைய ஆர்பிட்டை எர்த் ஆர்பிட்னால அது என்ன பண்ணல, அதோடைய பாதையை இழந்துருச்சானா? இல்லை. அதோடைய பாதையை எப்பொழுதுமே அது என்ன பண்ணுறதில்ல, இழக்கிறதில்ல. அது ஒரு நேர்கோட்டு பாதையில், ஒரு சமவட்ட பாதையில் என்ன பண்ணிகிட்ருக்கு, அது சுழண்டு கொண்டு தான் இருக்குது. ஏன் ஒரு பக்கம் பார்க்கணும்னா இதுதான், நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கும் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கும் காலமானது சமமாக இருக்குது. பூமி இது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு வருது, தன்னைத்தானே சுற்றுவதற்கான ஒரு காலம் இருக்குல்ல, இந்த காலமும் இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய காலமும் சமமாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஒன் சைடு மட்டுமே தெரியுது. புரியுதுங்களா? இப்போ இது வேறுபட்ட காலமாக இருந்துச்சாக்க நம்ம என்ன செய்யும், அடுத்த பகுதியை நம்மளால் பார்க்க முடியும். இது சரியாக தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கான ஒரு காலத்தையும் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கான காலத்தையும் சரியாக வச்சிருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, நம்மளால் ஒரு பக்கத்தை மட்டுமே காண முடிகிறது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 14, நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திரயான் 1. அது நம்மளுக்கு தெரியும். இது எந்த ஆண்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது? நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் இது சந்திரயான் 1. இது எந்த ஆண்டு அனுப்பப்பட்டதுன்னா 2008ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. 2008ஆம் ஆண்டு சந்திரயான் 1 அனுப்பப்பட்டது. 15, சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும். ஏன்? இருக்கிறதுலே பெரிய கோளான சனிக்கோளை நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ண முடியும், நீரில் போட்டிங்கன்னா என்ன செய்யும், அது என்ன செய்யும், மிதக்கும். ஏன் அது மிதக்குது?
சனியானது அதிக மிதக்கும் வாயுவான ஹீலியம் மற்றும் நைட்ரஜனால் நிரப்பப்பட்டுள்ளதானா? இல்லை. ஓகேவா? அது காரணம் இல்லை. சனி ஒரு பந்தை போன்றதுன்னா இல்லை. பந்தை போன்றதுன்னா வெயிட்டாக இருந்தால் உள்ளதானே போகும், திடப்பொருளாக இருந்தால். அப்போ அதுவும் இல்லை. சனி மிகப்பெரியதாகவும் O2 மற்றும் CO2 வாயுக்களாகவும் நிரப்பப்பட்டுள்ளது. O2 CO2 வாயு இருந்தால் என்ன பண்ணும், அதிகமாக மிதக்கும். ஆனால் அதுவும் காரணம் இல்லை. சனிக்கோளுடைய தன் ஈர்ப்பு திறன் இருக்குல்ல, தன் ஈர்ப்பு திறன், அதாவது அதோடைய கிராவிட்டி இருக்குல்ல, அது நீரை விட குறைவு. இதுதான் சயின்டிஃபிக்கான ஆன்சர். சனிக்கோளுடைய தன் ஈர்ப்பு திறன் வந்து நீரின் தன் ஈர்ப்பு திறனை விட என்னவா இருக்குது, குறைவாக இருக்குது. அதனால தான் மிதக்குது. 16. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்ன? ஓகேவா? டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குல்ல, அதில் வந்து சூரிய கதிர் வந்து எப்பொழுது செங்குத்தாக விழும், செங்குத்தாக ஸ்ட்ரெயிட்டாக எப்பொழுது செங்குத்தாக எப்பொழுது விழும்னு கேட்குறாங்க. இது டிசம்பர் 22ஆம் நாள் விழும். டிசம்பர் 22ஆம் நாள் விழும். ஓகேவா? 2 சமபலக நாட்கள் என்னது? மார்ச் 21, செப்டம்பர் 23. இது வந்து டிசம்பர் 22. ஓகேவா? 17 பொறுத்துக. 17 பொறுத்துக. உருளும் கோள் எது? உருளும் கோள் எதுனா யுரேனஸ். இது என்ன பண்ணிட்டுருக்குன்னா இப்படியே சுற்றிக்கிட்டே போகுது, இப்படி உருண்டுக்கிட்டே போகுது. அது எதுனா யுரேனஸ் தான் என்ன பண்ணுது, உருண்டுக்கிட்டே போகக்கூடிய கோள். குளிர்ந்த கோள் எதுனா நெப்டியூன் தான். என்னது? ரொம்ப குளிர்ந்த கோள், கோல்டஸ்ட் பிளானட். கோல்டஸ்ட் பிளானட் எதுனா நெப்டியூன் தான் கோல்டஸ்ட் பிளானட். செங்கோல் எது? செங்கோல் அதாவது ரெட் கலரில் இருக்கக்கூடியது எது? செவ்வாய் தான். அது சிவப்பு கலர் இருக்குது, செம்மையான கோள் செவ்வாய். வளையங்கள் இருக்கக்கூடிய கோளில் வளையங்கள் இருக்கக்கூடிய கோள் எது? வளையங்கள் இருக்கக்கூடிய கோள் எதுனா சனி. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3, 2, 1, 4 கிடைக்குது. 3, 2, 1, 4. 3, 2, 1, 4 ஆப்ஷன் பி. 18. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு. புளுட்டோ ஒரு குறுங்கோள், ஈரிஸ் அதுவும் ஒரு குறுங்கோள், ஹவுமியாவும் ஒரு குறுங்கோள். பட் ஐயோ என்பது என்னென்னா அது ஒரு கேலக்சி, இது ஒரு குறுங்கோள் அல்ல. அதனால தான் என்னவா இருக்குது, இது பொருந்தாததாக இருக்குது. அடுத்து 19. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. சரியாக பொருந்தியுள்ளது எது என்று கேட்குறாங்க. சுழலக்கூடிய காலம், அதாவது அதோடைய ரொட்டேஷன் பீரியட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. புவிக்கு வந்து 23 மணி நேரம் 58 நிமிடம் 12 வினாடின்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, 58 நிமிடம் இல்லை, 23 மணி நேரம் தான். 56 நிமிடம் 12 வினாடி இல்லை, 4.09 வினாடி. 4.09 வினாடி. அப்போ நெப்டியூன் 17 மணி நேரம் 57 நிமிடம் கொடுத்துருக்குறாங்க. 17 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரமும் 57 நிமிடமும். ஓகேங்களா? அப்போ 17ன்றது தப்பாக இருக்குது. புதனுக்கு 58 நாட்கள் 15 நிமிடம்னு கொடுத்துருக்குறாங்க. 58 நாட்கள் இல்லை, 59 நாட்கள். வெள்ளியோடைய ரொட்டேஷன் பீரியட் வந்து 243 நாட்கள். இதுதான் என்னவா இருக்குது, சரியாக இருக்குது. இதுதான் என்னவா இருக்குது, சரியாக இருக்குது. அடுத்து 20. 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒன்று பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கணும் அல்லது பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கணும். நிலப்பரப்பை இணைக்கக்கூடியதாக இருக்கணும் அல்லது பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் அந்த பகுதி எப்படி இருக்கணும், ரொம்ப குறுகிய நிலப்பகுதியாக இருக்கணும். அந்த பகுதி எப்படி இருக்கணும், ரொம்ப குறுகிய நிலப்பகுதியாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா நிலச்சந்தி என்று பெயர். ஏன்னா நிலப்பரப்பை பிரிக்குதா, 2 நீர்ப்பரப்பை பிரிக்கக்கூடிய நிலமாக இருக்கா, அதனால் இதுக்கு பேர் என்னது, நிலச்சந்தி என்று பெயர். குறுகிய நிலப்பகுதியிலே கொடுத்துட்டாங்க, குறுகிய நிலப்பகுதி. அப்போ இது நிலச்சந்தி.
21 சர்வதேச மலைகள் தினம், இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 11ஆம் நாள் சர்வதேச மலைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 22 கீழ்கண்டவற்றில் எந்த கண்டமானது மிகச் சிறியது? கொடுத்துருக்க 4ல் மிகச்சிறிய கண்டம் எதுன்னு கேட்குறாங்க. அண்டார்டிகா இல்லை, அது ஒரு மிக பெரியது. தென் அமெரிக்காவும் பெரியது, ஐரோப்பாவும் பெரியது. ஆஸ்திரேலியா தான் என்னது இருக்கிறதுலே மிகச்சிறிய காண்டினென்ட், மிகச்சிறிய காண்டினென்ட். அடுத்து 23 கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. நம்மளுக்கு இது தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சி மலை சார்ந்த இடம் சரியாக இருக்குது. முல்லை தான் காடு சார்ந்த இடம், இங்கே மருதம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுவாக தான் தப்பாக இருக்கணும். பாலை மணலும் சார்ந்த இடம் சரி, நெய்தல் கடல் சார்ந்த இடம் சரி. அப்போ இங்கே என்ன வரணும்? முல்லை வரணும், இங்கே மருதம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. 24 கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய பீடபூமிகளில் கனிமங்கள் நிறைந்து காணப்படுகிறது? மினரல்ஸ் எந்த பீடபூமியில் அதிகமாக காணப்படுகிறதுனா நம்ம சோட்டா நாக்பூர் பீடபூமி. இங்கே தான் என்ன இருக்குது, அதிக கனிம வளங்கள் இருக்கக்கூடிய பீடபூமி எதுனா சோட்டா நாக்பூர் பீடபூமி. 25 கீழ்கண்டவற்றில் எது புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல்? உலகிலேயே மிகப்பெரிய பெருங்கடல் எது, ஆழமான பெருங்கடல் எதுனா இது நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க, பசிபிக் பெருங்கடல். அதான் அது மிகப்பெரிய. இதில் 1 பசிபிக், 2 இது அண்டார்டிகா, 3 இந்திய பெருங்கடல், 4 ஆர்டிக் பெருங்கடல். 4 என்னது ஆர்டிக் பெருங்கடல். 26 பாக் நீர்ச்சந்தியானது இவையை இணைக்கிறது. இந்த பாக் நீர்ச்சந்தி இருக்குல்ல, இந்த நீர்ச்சந்தி எதையும் இணைக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம், நம்ம பாக் நீர்ச்சந்தின்னு சொல்கிறோம்னா இந்த பாக் வளைகுடா இருக்குது. இந்த பாக் வளைகுடாவையும் வங்கக்கடலையும் இணைக்கிறது தான் என்னது இந்த பாக் நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. இந்த பாக் ஸ்ட்ரைட் எதை இணைக்குதுன்னா பாக் வளைகுடாவையும் வங்கக்கடலையும் இணைப்பது தான் எது பாக் ஸ்ட்ரைட். அடுத்து பெருங்கடல்களும் அதோடைய மொத்த பரப்பும், பெருங்கடல்களும் அதோடைய மொத்த பரப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பெருங்கடல்களும் அதோடைய மொத்த பரப்பும். இந்திய பெருங்கடல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்திய பெருங்கடல் என்னென்னா $70 மில்லியன், 70.56. ஓகேவா, 70.56 தான் அது இந்திய பெருங்கடல். ஓகேவா. அடுத்து அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல் 85, ஆர்டிக் பெருங்கடல் 15, பசிபிக் பெருங்கடல் 168. அப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா இது 1ஆம் நம்பரு, இது 2, இது 3, இது 4, இது 4. அதாவது இந்த நிலப்பரப்பு அடிப்படையில். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது, அதுக்கடுத்து 3 கிடைக்குது, அதுக்கடுத்து 1, அதுக்கடுத்து 4. இப்போ 2, 3, 1, 4 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. அப்போ பெருங்கடலில் வரிசைப்படுத்தின பக்கம் ஃபஸ்ட்டு பசிபிக் பெருங்கடல், 2வது அட்லாண்டிக், 3வது இந்திய பெருங்கடல், 4வது ஆர்டிக் பெருங்கடல். 28 0 டிகிரி கால்வாயானது இவையை பிரிக்கிறது. இந்த 0 டிகிரி கால்வாய் எவற்றை பிரிக்குது? 0 டிகிரி கால்வாய் எதை என்ன பண்ணுது, செப்பரேட் பண்ணுது என்று கேட்டமாக்கும். அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் இருக்குல்ல, அந்தமான் ஒரு தீவு, நிக்கோபர் ஒரு தனித்தீவு. இது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் தான் இது 10 டிகிரி கால்வாய். இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியதான் இது 10 டிகிரி கால்வாய். 29 மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது எது? மலாக்கா நீர்ச்சந்தியை என்ன பண்ணுவது, கனெக்ட் பண்ணுவது எது? இது செப்பரேட் பண்ணுறது. 10 டிகிரி கணவாய் என்ன பண்ணுதுன்னா அந்தமானையும் நிக்கோபரையும் தனித்தனியாக பிரிக்குது. இந்த மலாக்கா நீர்ச்சந்தி எந்த 2 பெருங்கடலை இணைக்குது? எந்த 2 பெருங்கடலை இணைக்குதுன்னு பார்த்தோமாக்கும், பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைப்பது தான் எது, மலாக்கா நீர்ச்சந்தி. ஓகேவா. மலாக்கா ஸ்ட்ரெயிட். பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைப்பதுக்கு பேர் தான் எது, இந்த மலாக்கா நீர்ச்சந்தி. 30 அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் இது. நிறைய கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறக்கூடிய பெருங்கடல் இது.
இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது, பசிபிக் பெருங்கடல் தான் சொல்லி அதிகமாக போட்டக்கூடாது. அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் என்ன பண்ணுது, நம்ம நிறைய என்ன நினைப்பது வந்து பனிப்பிரதேசமே எப்படி நினைப்போம். ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் என்ன பண்ணுது, அதிகமான மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நடைபெறக்கூடிய பெருங்கடலாக இருக்குது. எது, அட்லாண்டிக் பெருங்கடல். 31 வெப்பமண்டல மழைக்காடுகள், அதாவது டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேவா, அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அது என்னவா சொல்கிறாங்க. வெப்பமண்டல மழைக்காடுகளை வந்து டேஸ் என எனப்படுகிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் தான் நிறைய மருத்துவ தாவரங்கள் விளைக்கிறது. மருத்துவ தாவரங்கள் விளையுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய மெடிக்கல் எதுவா இந்த டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தானா. ஓகேவா, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்க, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசின்னு சொல்கிறாங்க. அடுத்து 32 கொடுக்கப்பட்டுள்ள சரியான வாக்கியங்களில் நிலையான வளர்ச்சி நடைபெற பின்பற்ற வேண்டியவை. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பெறுவதற்காக நம்ம பின்பற்ற வேண்டியவை என்னென்னு கேட்டுக்கிறாங்க. பின்பற்ற வேண்டியவை என்னென்ன, வளங்கள் குறைந்து கொண்டு வருவதற்கான காரணங்களை அறிதல். ஆமாம், ஒவ்வொரு வளமும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வளங்களும் ஏன் குறைகிறது என்றதை என்ன பண்ணோம், நம்ம கண்டுபிடிக்கணும். இது சரி. ஓகேவா, வீணாக்குதலையும் அதிகமான பயன்பாட்டினையும் தடுக்கணும். ஆமாம், இந்த வளங்கள் வந்து வீணாவதையும் இல்லை ஒரு குறிப்பிட்ட வளத்தை அதிகமாக பயன்படுத்துவதையும் என்ன பண்ணணும், தடுக்கணும். இதுவும் சரி. வளங்களை பாதுகாக்கணும்னா 3R மெத்தடை பயன்படுத்தணும். 3R மெத்தடை பயன்படுத்தணும். 3R மெத்தட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆர் என்ன, ரெடியூஸ். முதல்ல என்ன பண்ணணும், பயன்பாட்டை குறைக்கிறது, அதான் ரெடியூஸ். அதுக்கடுத்து ரீயூஸ், பயன்படுத்தப்பட்ட ஒன்றை மறுபடியும் மறுபயனாக்கம் செய்ய முடியுமான்னு யோசிக்கிறது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது, ரீசைக்கிள், அதை வந்து என்ன பண்ணுறது, மறுபடியும் அதை என்ன பண்ணுறது, அந்த பொருளை உற்பத்தியாக மாற்றுவது, உற்பத்தி பொருளாக ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணுவது, மீண்டும் மாற்றுவது. இதுதான் 3R மெத்தட். அப்போ மூன்றுமே சரியாக தான் இருக்குது, மூன்றுமே சரியாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா. 33 கீழ்கண்டவற்றில் வள திட்டமிடுதலின் திறனில் தவறான கூற்றை கண்டு. தவறான கூற்றை வந்து கண்டு, அதாவது நம்ம ஒரு ரிசோர்ஸை வந்து பிளானிங் ஸ்கில் இருக்குல்ல, நம்ம ரிசோர்ஸை வந்து ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளான் பண்ணுறதுல இதெல்லாம் தவறாக இருக்குது, எதெல்லாம் வந்து தவறானது என்று கேட்குறாங்க. எதெல்லாம் தவறானது. வளங்கள் மிக அதிகமாக உள்ளன, அதனால் வளங்களை அதிக அளவிலும் சரியாகவும் பயன்படுத்தல் அவசியம் இல்லை. வளங்களை அதிக அளவு பயன்படுத்தக்கூடாது. இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம், மேலே என்ன பண்ணோம், அதிகமாகலாம் இல்லை, வளங்கள் குறைந்து கொண்டே வருது. அதை வந்து நம்ம என்ன பண்ணது, அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது, அப்படியே தப்பாக இருக்குது. வளங்களை வருங்கால தலைமுறைக்கு சேமித்து வைப்பது அவசியம். ஆமாம், இந்த பூமி, இந்த உலகம் என்பது நமக்கானது மட்டுமல்ல, நம் பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்குமானது. 3 வளங்களை அதிக சுரண்டலில் இருந்து தடுத்தல் வளத்திட்டமிடுதல் அவசியமாகும். ஆமாம், வளங்களை அதிகமாக சுரண்டுதல் இருக்குல்ல, அதிலிருந்து என்ன பண்ணணும், தடுக்கணும். இதற்கு வள திட்டமிடுதல், இந்த இந்த ரிசோர்ஸ் பிளானிங் ஸ்கில் வந்து ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்போ இதுவும் சரி. 4 வளங்கள் புவியின் மீது ஒழுங்கான பரவலுடன் காணப்படுகிறது. அப்படியா, இல்லை. பூமியில் ஒரு இடத்துல பெட்ரோல் கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் கிடைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல கோல்டு கிடைச்சா எல்லா இடத்துலையுமே கோல்டு கிடைக்கிறது இல்லை. ஒரு இடத்துல நீர் கிடைச்சா எல்லா இடத்துலையுமே நீர் கிடைக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி ஒழுங்கான பரவலுடன் இருக்கின்றாங்க. அப்போ இது தப்பு. நம்மளுக்கு வளத்திட்டமிடுதல் திறனில் உள்ள தவறான கூற்றை கேட்டுக்கிறாங்க. அப்போ 1 4 தவறாக இருக்குது, 1 4 தவறாக இருக்குது, 1 4 தவறாக உள்ளது. 34 மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா. 34 மேட்ச் த ஃபாலோயிங். இயற்கை வளம் எது, இயற்கை வளம் கனிமமா காற்றா உற்பத்தி. இயற்கை வளம் கனிமம், காற்று தான் என்னது, இயற்கை வளம். ஓகேவா. 3R மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 3Rஐ யூஸ் பண்ணுவோம். 3Rஐ நம்ம ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள்ன்ற இதை வந்து எங்கே பண்ணுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பயன்படுத்துவோம்.
புதுப்பிக்க இயலாதது எது? கனிமங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, மீண்டும் புதுப்பிக்க முடியாது. கனிமங்களை மீண்டும் புதுப்பிக்க முடியாது. இரண்டாம் நிலை செயல்பாடுன்றது உற்பத்தி செய்தல். ஆமாம், இரண்டாம் நிலை செயல்பாடுன்றது உற்பத்தி செய்தல். முதலாம் நிலை செயல்பாடுன்றது மூலப்பொருட்களை ரெடி பண்ணுறது. ரெண்டாம் நிலை இந்த மூலப்பொருட்கள் மூலம் ஒன்றை என்ன பண்ணுவது, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. அதான் என்னது இரண்டாம் நிலை செயல்பாடு. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது, அடுத்து 4 கிடைக்குது, அடுத்து 1 கிடைக்குது, அடுத்து 3 கிடைக்குது. 2 4 1 3. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 35 கூற்று காரணமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கூற்று காரணம், திபெத் 3ஆம் துருவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமாம், 3rd போல் என்று அழைக்கப்படக்கூடியது எதுனா திபெத் தான். 3ஆம் துருவம் என அழைக்கப்படக்கூடிய நிலப்பகுதி எதுனா திபெத். காரணம், திபெத்தில் நிலவக்கூடிய கடுங்குளிரின் காரணமாகவும் நன்னீருடைய மிகப்பெரிய இருப்பிடமாகவும் மக்கள் வாழாத சூழல் உள்ளது. பாருங்க, அங்கே ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக இருக்குது, நிறைய கடுங்குளிரும் இருக்குது. அதனாலேயே என்ன பண்ண முடியுதுன்னா மக்கள் அங்கே அதிகமான மக்கள் தொகை இல்லாமல் இருக்குது. அப்போ இதுவும் என்னவா இருக்குது, சரியாகத்தான் இருக்குது. இதுவும் சரியாகத்தான் இருக்குது. அப்போ கூற்றும் காரணம் ரெண்டுமே என்னது சரி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. 36 புவி தனது அச்சில் டேஸ் டிகிரியில் சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது. என்ன டிகிரி சாய்வில் பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிக்கிட்டு வருது என்று பார்த்தோமாக்கும் அது 23 டிகிரி சாய்வில் அதை பண்ணிக்கிட்டு வருது. 37 கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது? அதாவது இந்தியாவுடைய மையப்பகுதி என்னது, இந்தியாவுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தீர்க்கக்கோடு எது? இந்தியாவுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தீர்க்கக்கோடு மேப் மாதிரி, ஓகேவா? அப்போ இது இந்த தீர்க்கக்கோடு அச்சக்கோட்டினுடைய நடுப்பகுதியாக இருக்கக்கூடியது. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், திட்ட நேரம் என்று நாம் அழைக்கிறோம். அந்த திட்ட நேரம் என்னென்னா 82 டிகிரி கிழக்கு, 82 டிகிரி ஈஸ்ட். இது ரொம்ப முக்கியம். ஈஸ்ட்டை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீ வரல 82 டிகிரி வெஸ்ட்டு நார்த்துன்னு போட்டக்கூடாது, ஓகேவா? அப்போ 82 டிகிரி கிழக்கு, இதுதான் இந்தியாவுடைய திட்ட நேர கோடாக இருக்கிறது. 38 கீழ்கண்டவற்றில் மனிதர்களால் உண்டாகும் பேரிடர் இது. மனிதர்களால் ஏற்படக்கூடிய பேரிடர் கீழ்கண்டதில் எதெல்லாம் பார்த்தோமாக்கும், சுனாமி மனிதர்களால் அல்ல, பனிச்சரிவு, அதாவது மனிதர்கள்னால் நேரடி மனிதர்களால் இருக்கணும், பனிச்சரிவும் இல்லை, நெருப்பு நம்மளால தான் காட்டுத்தீ உருவாது, நம்மளால தீயை பொருத்தி விட்டுறது, பீடி பற்ற வைக்கிறது, கடைசியில் பார்த்தா காடை பற்றி போயிடுது. சும்மா வேறு ஏதோ பொருளை தீ வைப்போம்னு சொல்லி வைக்கிறது, அது பரவி என்ன பண்ணுறது, ஒரு மிகப்பெரிய காட்டு தீக்கு கொண்டு போய் நம்மளை போய் என்ன பண்ணுறது, சேர்த்துறது. அப்போ ஆன்சர் என்னென்னா நெருப்பு தான் ஆன்சர். 39 அதிக மழைப்பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு இவையில் எது? நிறைய மழை பெய்யுது, ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஒன்று ஏற்பட்டுருச்சு. அப்படி ஏற்பட்டுட்டால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், திடீர் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம். திடீர் வெள்ளப்பெருக்கு, எதிர்பார்க்காமல் திடீர் என்று ஏற்பட்டதான் என்ன சொல்லுவோம், திடீர் வெள்ளப்பெருக்கு. 40 அடுத்தது என்னது, 40 கீழ்கண்டவற்றுள் வெள்ளப்பெருக்கத்திற்கான காரணங்களில் சரியானதை தேர்வு செய்ய. ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. அடைமழை, ஆமாம், திடீர் என்று ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடைமொழியின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். 2 ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு. ஆமாம், ஆற்றுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஆற்றோரத்தில் அதிகமாக மழை பெய்வதன் காரணமாக உடனே அது ஆற்றுக்கு நீர் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது. 3 ஆற்றின் கரைகளை மீறி ஆறு பாய்ந்து செல்லுதல். ஆமாம், வெள்ளப்பெருக்கு என்ன பண்ணுது, ஆற்றின் கரையெல்லாம் மீறி என்ன பண்ணுது, பாய்ந்து வர்றதுனால வெள்ளம் ஊருக்குள் வர வேண்டியது இருக்குது. போதுமான தடுப்பணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள். போதுமான தடுப்பணைகளும் நீர்த்தேக்கங்களும் இருந்தால் எப்படி வெள்ளம் ஏற்படும், ஏற்படாது. அப்போ இங்கே பாருங்கள், சஃபிஷியன்ட் ஆஃப் டேம்ஸ் அண்ட் கேனல்ஸ்ன்னு இருக்குது. இன்சஃபிஷியன்ட் தான் என்ன பண்ணும், வெள்ளத்தை ஏற்படுத்தும். அப்போ இது என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. இப்போ 1 2 3 தான் ஆன்சர், பி தான் ஆன்சர். 1 2 3 பி தான் ஆன்சர். 41 புயல்களும் அது ஏற்பட்ட ஆண்டுகளையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டினாக கொடுத்துருக்குறாங்க. புயல் மற்றும்
அது ஏற்பட்ட ஆண்டுகள். நிவர் புயல் 2020, நிவர் புயல் 2020. கஜா புயல் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, 2018. நிவர் புயல் வந்து 2020, கஜா புயல் வந்து 2018. நிசா புயல் 2008, நிசா புயல் 2008. நீலம் புயல் 2012, நீலம் புயல் வந்து 2012. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 2, 4, 3, 1. 2, 4, 3, 1. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 42. பூமி நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. புவியானது %, நீரால் சூழப்பட்டுள்ளது. பூமியை வந்து ஏன் நம்ம நீலக்கோள்னு அழைக்கிறோம்னா, அது கிட்டத்தட்ட 3/4% நீரால் ஆனது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நீலக்கோள்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து நீலக்கோள்னு சொல்கிறோம். அது புவியானது நீரால் 71% சூழப்பட்டுள்ளது. எத்தனை சதவீதம்? 71% நீரால் சூழப்பட்டது தான் எது? நீலக்கோள் என்று அழைக்கப்படக்கூடிய பூமி. 43. குறிப்பிட்ட மதமும் அதற்கான வழிபாட்டு தலங்களும் கொடுத்து பொருத்த சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு தவறான பொருத்தத்தை கேட்குறாங்க. இதில் எது தவறான பொருத்தம்னு சொல்கிறாங்க? புத்த மதங்கள் வந்து விகாரத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, விகார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வழிபாட்டு தலம். அதே மாதிரி சமணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பசாதி என்ற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவார்கள். ஜூடாயிசம் வந்து கோவில்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படியா? ஜூடாயிசமில் இந்துக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, கோவிலில் பண்ணுவாங்க. இந்த ஜூடாயிசம் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து என்னென்னா சீனா கோச்னு வச்சுங்களேன், சினா கோச் அப்படின்ற பேரில் என்னவா இருக்குது, ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. அப்போ ஜூடான்றது என்னது, தவறாக இருக்குது. ஜொராஸ்ட்ரியம் அகியாரி சரியாக இருக்குது. ஜொராஸ்ட்ரியம் வந்து அகியாரி என்பது சரியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு தவறானது கேட்டிருக்காங்க. ஜூடாயிசம் கோயில் தான் தவறானது. அதுக்கு வந்து உண்மையான இது என்னென்னா சீனா கோச். ஓகேவா? 44 பொறுத்துக. 44 பொறுத்துக. ஓகேவா? பிப்ரவரி 21 பண்பாட்டு தாய்மொழி தினம். பிப்ரவரி 21 என்னவாறு அழைக்கப்படுகிறது? பண்பாட்டு தாய்மொழி தினமாக அழைக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை என்னவா இருக்குது? உலக மத நல்லிணக்க நாள். உலக மத நல்லிணக்க நாளாக ஒவ்வொரு ஆண்டு ஜனவரியில் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமையை நம்ம கொண்டாடுறோம். அதுக்கடுத்து மே 21 உலக கலாச்சார பல்வகை நாள். உலக கலாச்சார பல்வகை நாள். ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை நாள். ஜூலை 11 வந்து என்னது? உலக மக்கள் தொகை நாள் வந்து ஜூன் 11. அப்புறம் பன்னாட்டு தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21ஆம் ஆண்டும். அதே போல் உலக மத நல்லிணக்க நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய 3வது ஞாயிற்றுக்கிழமையும். அடுத்து உலக கலாச்சார பல்வகை நாளாக மே 21ம், உலக மக்கள் தொகை நாளாக ஜூலை 11ம் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறது, கொண்டாடப்படுகிறது. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4, 3, 1, 2. 4, 3, 1, 2 என்ற ஆன்சர் கிடைக்கிது. ஆப்ஷன் ஏ. 45 கீழ்கண்டவற்றில் கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணி எது? கிராமப்புறத்தில் நம்ம குடியிருப்புகிறதுக்கான ஏற்ற காரணி எதுன்னு பார்த்தா, பருவநிலை மற்றும் காலநிலை வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப ஒரே சீராக இருக்கும். சரி. பொருளாதார நிலையும் என்னவாக இருக்கும், நம்ம அதிக அளவு செலவு இல்லாததாக இருக்கும் கிராம குடியிருப்பில். சமூக நிறுவனங்கள், சோசியல் ஆர்கனைசேஷன் நிறைய கிராமங்களுக்கு வந்து தன்னுடைய மேம்பாட்டு பணிகளை செய்வாங்க. அப்போ இது எல்லாமே ஏற்ற காரணியாகத்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆப்ஷன் டி என்னது? இவை அனைத்தும். 46 மிகப்பெரிய நகரத்திற்கு எடுத்துக்காட்டு. மிகப்பெரிய நகரத்திற்கு எடுத்துக்காட்டு மும்பை, ஹரியானா, உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம்னு சொல்லி நம்மளுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதில் மிகப்பெரிய நகரம் எதுன்னு பார்த்தோமாக்கும் மெகா சிட்டின்னா மும்பை தான். 47 காற்றாலை பண்ணைகளும் அது நிறுவப்படக்கூடிய அதற்கு இருக்கக்கூடிய திறன்களும் கொடுத்துருக்குறாங்க. இருக்கக்கூடிய
காற்றாலை பண்ணைகள், அதுவும் ஒவ்வொரு காற்றாலை பண்ணைக்கும் உள்ள இருக்கக்கூடிய திறன்களும் கொடுத்துருக்குறாங்க. இதில் முப்பந்தல் காற்றாலை பண்ணை 1500 மெகாவாட். முப்பந்தல் எத்தனை? 1500 மெகாவாட்டை கொண்டது. இந்த தாமன் சோதி 99, வெறும் 99 தான். தாமன் சோதி வெறும் 99 தான். ஜெய்சால்மர் 1064 மெகாவாட்டு. தால்கான் 278 மெகாவாட்டு. தால்கான் 278 மெகாவாட்டு. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு காற்றாலை பண்ணைகளும் அதற்கான மெகாவாட் திறன்களும் அப்போ அதிகமாக இருக்குதுன்னா முப்பந்தல் தான் 1500 மெகாவாட்டு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிதுன்னு பார்த்தோமாக்கும் 3 2 4 1 3 2 4 1 கிடைக்கிது. 3 2 4 1 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? 48 கீழ்கண்டவற்றில் மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இவையில் எது? முதல்ல மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா தாமிரம்னா என்னது? செப்பு அல்லது காப்பர். 3 ஆப்ஷனும் கொடுக்கலாம். செம்புன்னும் கொடுக்கலாம், காப்பர்னும் கொடுக்கலாம், தாமிரம்னும் கொடுக்கலாம். 3மே என்ன தான்? ஆன்சர் தான். ஓகேங்களா? 49 கீழ்காணும் கனிமங்களில் எவை மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத ஒன்று? கீழ்காணக்கூடிய கனிமங்களில் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணி ஆகணும்? அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட கனிமம் எது? மாங்கனீஸா, மைக்காவா, பாக்சைட்டா, சுண்ணாம்பு கல்லானா? மைக்கா தான். மைக்காவை பயன்படுத்தாமல் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணாது? இயங்காது. அப்போ முக்கியமான எலக்ட்ரானிக்கல் கனிமமாக இருப்பது எதுனா மைக்கா. 50 நீர்மின் சக்தி திட்டமும் அது நிறுவப்பட்ட திறனும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். அங்கே என்ன பார்த்தோம்? காற்றாலை பண்ணை பார்த்தோம். இங்கே நீர்மின் சக்தி பார்க்க போகிறோம். இங்கே என்னது? நீர்மின் சக்தி பார்க்க போகிறோம். கொய்னா அணை தான் இருக்கிறதுலே அதிகமாக 1960 மெகாவாட். கொய்னா டேம் தான் என்னது? 1960. இடுக்கி இருக்குல்ல, இடுக்கி டேம் 780. இடுக்கி டேம் 780. நம்ம மேட்டூர் டேம் ஒன்லி 120 மெகாவாட் தான். மேட்டூர் டேமு 120 தான். பக்ரானங்கள் 1325 மெகாவாட். 1325 மெகாவாட். அப்போ இருக்கிறதுலே அதிகமான மெகாவாட்டு கொண்டக்கூடிய நீர்மின் சக்தி திட்டம் எதுனா கொய்னா டேம் தான். செகண்ட் இடத்துல பக்ரானங்களும், அடுத்து இடுக்கியும், கடைசியாக நம்ம மேட்டூர் அணையும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதுன்னா 2 4 3 1 2 4 3 1 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 51 கீழ்கண்டவற்றில் எப்பகுதியானது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் அமைந்துள்ளது? லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அது எங்கே அமைஞ்சிருக்கு என்று பார்த்தோமாக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமுதியில் தான் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமுதி தான் என்னது? இந்தியாவிலே மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் அமைந்துள்ள இடம். அடுத்து 52 கொடுக்கப்பட்டுள்ளவையில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு. இதில் எது சரியாக பொருந்தி இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதில் எது சரியாக பொருந்தி இருக்குன்னு கேட்குறாங்க. 52 புதுப்பிக்க வளம் எது? புதுப்பிக்க வளம் நிலக்கரியை புதுப்பிக்க முடியாது. நிலக்கரியை என்ன பண்ண முடியாது? அது அவ்வளோதான், அது எரிச்சிட்டா முடிச்சு. அப்போ இது தப்பு. உலோக வளம் கிராபைட் உலோகம் அலோகம் ரெண்டுலேயும் சார்ந்ததா? கிராபைட் இயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது, செயற்கையாகவும் தயாரிக்கப்படுகிறது. அதனால் அது என்ன பண்ண முடியாது? நம்ம உலோக வளத்தில் அது நம்ம என்ன பண்ண முடியாது? சேர்க்க முடியாது. ஓகேவா? புதைப்படிம பொருள் பெட்ரோலியம். புதைப்படிவ பொருள் ஆமாம், ஃபாசில் ஃபியூயல் தான் பெட்ரோலியம். புதைப்படிவ பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மக்கி உருவாகக்கூடிய ஒரு எண்ணெய் தான் என்னது? பெட்ரோலியம். அப்போ இது சரியாக இருக்குது. சுண்ணாம்புக்கள் இரும்பு தாது இல்லை, இது ஒரு பாறை வகை. ஓகேவா?
இது இரும்பு தாதுல சேர்க்க முடியாது. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள சரியான பொருத்தம் எதுனா புதைப்பிடிம பொருளான பெட்ரோலியம் தான் என்னது சரியான பொருளாக இருக்குது. 53 கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க. கூற்று இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. ஆமாம், இயற்கை வாயு வந்து பெட்ரோலிய படிவங்களோட காணப்படுகிறது. காரணம் வீடு தொழிற்சாலைகள் எரிபொருளாக பயன்படுத்தலாம். ஆமாம், இந்த இயற்கை வாயு என்ன பண்ண முடியும், நம்மளால் வீடு தொழிற்சாலைகளில் எரிபொருளாகவும் நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். அப்போ நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா கூற்று காரணம் சரிதான். ஆனால் இங்கே பாருங்கள் கூற்று என்னவா இருக்குது பாருங்கள், இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது, அவ்வளோதான். இங்கே வந்து இதோடைய தன்மையை தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இங்கே வந்து பயன்களை கொடுத்துருக்குறாங்க. அப்போ சரியான விளக்கம் வேண்டாம், சரியான விளக்கம் அல்ல. ஏனென்றா இங்கே வந்து இயற்கை வாயுவுடைய தன்மைகளையும் இங்கே வந்து இயற்கை வாயுடைய பயன்களும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கூற்று காரணம் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. 54 பொறுத்துக. 54 பொறுத்துக. கோடை வாசஸ்தலங்களும் அது அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்களும் கொடுத்துருக்குறாங்க. கோடை வாசஸ்தலங்களும் நம்மளுக்கு அது இருக்கக்கூடிய மாநிலங்களும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. குல்மார்க் எங்கே இருக்குது, ஜம்மு காஷ்மீர் இருக்குது. குல்மார்க் எங்கே இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. குல்மார்க் எங்கே இருக்குது, ஜம்மு காஷ்மீர். ஷில்லாங் வந்து மேகாலயாவுடைய தலைநகரே என்ன தான், ஷில்லாங் தான். மணலி, குழு மணலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது ஹிமாச்சலில் இருக்குது. குழு மணலி எங்கே இருக்குது, ஹிமாச்சலில் இருக்குது. நைனிடால் எங்கே இருக்குது, உத்தரகண்டில் இருக்குது. நைனிடால் எங்கே இருக்குது, உத்தரகண்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருப்பது குல்மார்க்கு, மேகாலயாவில் இருப்பது ஷில்லாங்கு, ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது மணலி, உத்தரகண்டில் இருக்குது நைனிடால். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3, 1, 2, 4. 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 55 கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அமிர்தசரஸ் இது என்னென்னா முக்கியமான சமயத்தலங்களும் அது அமைந்திருக்கக்கூடிய மாநிலமும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அமிர்தசரஸ் எங்கே இருக்குது, ராஜஸ்தான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இது எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. அமிர்தசரஸ் எங்கே இருக்குது, அம்ரிஸ்டர் எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது. ஓகேவா? அப்போ வைஷ்ணவி தேவி கோவில் எங்கே இருக்குது, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இது கரெக்டு. சாரநாத் கட்ரோன் நம்மளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. இதுவும் சரி. ஜெயின் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் எங்கே இருக்குது, கோவாவில் இருக்குது. அப்போ இதுவும் சரியாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறாக பொருந்தியதை கேட்டிருக்கிறாங்க. அப்போ அமிர்தசரஸ் ராஜஸ்தான் என்பது தான் தவறாக இருக்குது. ஏனெனில் அமிர்தசரஸ் பீகாரில் இருக்குது. 56 சுற்றுலா வகைகளில் மிக பழமையான சுற்றுலா வகை எது? ரொம்ப பழமையாக சுற்றுலா வகையாக இருப்பது எதுனா வரலாற்று சுற்றுலாவா, சாகச சுற்றுலாவா, பொழுதுபோக்கு சுற்றுலாவா, சமய சுற்றுலாவான்னு கேட்குறாங்க. இந்த வரலாற்று சுற்றுலாலாம் வந்து பிற்காலத்தில் உருவானது. சாகச சுற்றுலாலாம் ரொம்ப அருகாமையில் உருவானது. பொழுதுபோக்கு சுற்றுலாவும் அப்படி இல்லை, சமய சுற்றுலா தான் முதல்ல நடந்துச்சு. மெக்காவுக்கு போகிறது, நம்ம வேளாங்கண்ணிக்கு போவது, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுச்சு, முதலாக சமய சுற்றுலா தான் என்ன பண்ணுச்சு, மிக பழமையான சுற்றுலா. 57 பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நீர்வீழ்ச்சிகளுடைய பெயர்களையும் அதோடைய சிறப்பு பண்புகளையும் கொடுத்துருக்குறாங்க. நீர்வீழ்ச்சிகளும் அதோடைய சிறப்பு பண்புகளும். இந்த ஜோக் நீர்வீழ்ச்சின்றாங்கல்ல, இந்த ஜோக் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எப்படின்னா, இது வந்து இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து ஒரு பிரிவு நீர்வீழ்ச்சி, பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி பேர் தான் அது ஜோக் நீர்வீழ்ச்சி. பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சிக்கு பேர் தான் அது ஜோக் நீர்வீழ்ச்சி. அடுத்து தாளையார் நீர்வீழ்ச்சி, இதை வந்து குதிரைவால் நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. குதிரைவால் மாதிரி என்ன பண்ணோம், இப்படி தவும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த தாளையார் நீர்வீழ்ச்சி வந்து குதிரைவால் நீர்வீழ்ச்சி என்று சொல்கிறாங்க. தலக்கோணம் நீர்வீழ்ச்சி தான் இருக்கிறதுலே உயரமான நீர்வீழ்ச்சி. ரொம்ப உயரத்திலிருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சி எதுனா தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான் இந்தியாவுடைய நயாகரான்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய நயாகரா, த நயாகரா ஆஃப் இந்தியா எதுனா
அதிரப்பள்ளி, கேரளாவில் இருக்கக்கூடிய அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை தான் இந்தியாவின் நயாகரா என்று கூறுறாங்க. ஓகேவா? இப்போ ஜோக் நீர்வீழ்ச்சி வந்து பிரிவு நீர்வீழ்ச்சி, தாளையார் நீர்வீழ்ச்சி வந்து குதிரைவால் நீர்வீழ்ச்சி, தலக்கோணம் நீர்வீழ்ச்சி வந்து உயரமான நீர்வீழ்ச்சி, அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி வந்து இந்தியாவின் நயாகரா நீர்வீழ்ச்சி. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2 3 4 1 2 3 4 1 கிடைக்குது. 2 3 4 1 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 58 கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியதை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கான்கா தேசிய பூங்கா, இது வந்து என்னென்னா தேசிய பூங்காக்களும் அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விலங்குகளும் எதற்காக அந்த தேசிய பூங்கா வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்றதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கான்கா தேசிய பூங்கா வந்து எருமைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வந்து என்னது, புலி. கான்கா தேசிய பூங்கா வந்து எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னா புலிக்கு. அதுக்கடுத்து கிர் தேசிய பூங்கா சிங்கம், இது சரி. கிர் தேசிய பூங்கா, கிர் நேஷனல் பார்க் வந்து லயன் தான் வந்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விலங்கு. கார்பெட் தேசிய பூங்கா யானைன்னு கொடுத்துருக்குறாங்க. கார்பெட் தேசிய பூங்காவும் என்ன தான், யானை இல்லை, கார்பெட்டும் புலிக்கு தான். கார்பெட்டும் என்னதுக்கு தான், புலிக்கு தான். அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அடுத்து சுந்தரவன தேசிய பூங்கா, சுந்தரபன் நேஷனல் பார்க் வந்து சதுப்பு நில மாண்டு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இங்கே தான் நம்ம இந்தியாவுடைய நேஷனல் அனிமலாக இருக்கக்கூடிய பெங்கால் டைகர் இருக்குது. இங்கே தான் என்னவா இருக்குது, பெங்கால் டைகர் இருக்குது. அப்போ எல்லாமே டைகர் ஃபாரஸ்ட், எல்லாமே என்னது, டைகர் ஃபாரஸ்ட். ஓகேவா? அப்போ இங்கே கிர் தேசிய பூங்கா தான் சிங்கம். நம்மளுக்கு சரியாக பொருந்தியது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ கிர் தேசிய பூங்கா தான் சரியாக பொருந்தி இருக்கு. ஓகேவா? 59 கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடு. மயானி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது, மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. மயானி பேர்ட்ஸ் சாங்சுவரி வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அதே மாதிரி உப்பளப்பாடு பேர்ட்ஸ் சாங்சுவரி எங்கே இருக்குது, ஆந்திர பிரதேசம், இதுவும் சரி. நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் மேற்கு வங்காளம்னு கொடுத்துருக்குறாங்க. நல் சரோவர் வந்து மேற்கு வங்காளத்தில் இல்லை. நல் சரோவர் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது தான் என்னது, நல் சரோவர். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, மேற்கு வங்காளம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது தப்பாக இருக்குது. அடுத்து கூந்தன்குளை பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்குது. அப்போ இதுவும் சரி. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, தவறான பொருத்தம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ சி தான் ஆன்சர். நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் மேற்கு வங்கம்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி அது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. 60 கீழ்கண்டவற்றில் எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது. காசிரங்கா தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. காசிரங்கா நேஷனல் பார்க் லொக்கேட்டட் இன் அஸ்ஸாம். 61 கீழ்காண்பவில் பொருந்தாததை தேர்ந்தெடு. கீழ்காண்பவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கிறாங்க. நைனிட்டால் ஒரு கோடை வாசஸ்தலம், ஷில்லாங்கும் ஒரு கோடை வாசஸ்தலம், மூணாரும் ஒரு கோடை வாசஸ்தலம். பட் திகா வந்து ஒரு கோடை வாசஸ்தலமான சுற்றுலா பகுதி அல்ல. ஓகேவா? அப்போ இதுதான் என்னவா இருக்குது, பொருந்தாததாக இருக்குது. அடுத்து 62 கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டுபிடி. கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டுபிடி. சில்வர் கடற்கரை, ஓகேவா, சில்வர் பீச்சில் தான் என்ன நடக்குது, இந்த நீர் விளையாட்டும் பொழுதுபோக்கு நடக்குது. ஓகேவா? நீர் விளையாட்டு பொழுதுபோக்கு எங்கே நடக்குது, சில்வர் கடற்கரையில் தான் நடக்கிறது. அடுத்து முட்டுக்காடு, இங்கே முட்டு நாடுன்னு இருக்குது, முட்டுக்காடு. முட்டுக்காடு கடற்கரை வந்து அமைதியானது ஆனால் ஆழமற்றது. அமைதியாக இருக்கும் இந்த கடற்கரை, அலைகள்லாம் எதுவும் இருக்காது, ரொம்ப ஆழமும் இருக்காது. ஓகேவா? ரொம்ப தூரத்துக்கு என்ன இருக்கும், நீங்கள் உள்ளே போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா முழங்கால் தண்ணி வரதா இருக்கும். அதான் என்னது, முட்டுக்காடு கடற்கரை. அடுத்து மெரினா கடற்கரை. மெரினா கரை வந்து முதலாவது மிக நீண்ட நகர கடற்கரைன்றாங்க. இல்லை, முதலாவது மிக நீண்ட கடற்கரை இல்லை, இரண்டாவது. எத்தனாவது, இரண்டாவது மிக நீண்ட நகர கடற்கரை தான் இது, மெரினா. அப்போ இதுவும் என்னவா இருக்குது, தவறாக இருக்குது. அடுத்து கோவளம் பீச், சிறிய மீன்பிடி கிராமம் தான் என்னது, கோவளம் பீச். அப்போ இதுவும் சரியாக இருக்குது. மூணுமே என்னவா இருக்குது, சரியாக இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டறின்னு கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தத்தை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னவா இருக்குது, மெரினா கடற்கரை முதலாவது மிக நீண்ட கடற்கரைன்னு சொல்கிறாங்க, இரண்டாவது மிக நீண்ட கடற்கரை ஆகும்.
63 பொறுத்துக, 63 பொறுத்துக. இதுவும் அதே தான், இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்களும் அது அமைந்திருக்கக்கூடிய இடங்களும், அது அமைந்திருக்க இடங்களும் அதனுடைய சிறப்புகளும் கொடுத்துருக்குறாங்க 63ல். ஓகேவா? டார்ஜிலிங் எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. டார்ஜிலிங் எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. அகுதா பீச் வந்து எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. அகுதா பீச் வந்து எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி குரங்கு அருவி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் இருக்குது. குரங்கு ஃபால்ஸுன்றது வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஆனைமலை வாழிடம் வந்து என்னது, ரொம்ப உயர் விளிம்பில் இருக்கக்கூடியதான் என்னது, ஆனைமலை வாழிடம். ரொம்ப உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாழிடம் தான் என்னது, ஆனைமலை. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், அகுதா கடற்கரை வந்து கோவா, குரங்கு அருவி வந்து கோயம்புத்தூர், ஆனைமலை வாழிடம் வந்து உயர் விளிம்பு. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது, அடுத்து 4 கிடைக்குது, அடுத்து 2, அடுத்து 3. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் 1, 4, 2, 3 ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 64 பொறுத்துக. ஒரு சில மலைகளும் அதற்கான சிறப்புகளும் அதனுடைய சிறப்பு பெயர்களும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில மலைகளும் அதற்கான சிறப்பு பெயர்களும் கொடுத்துருக்குறாங்க. இது கோத்தகிரியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பச்சை மலைன்னு சொல்கிறோம். கோத்தகிரியை நம்ம என்ன சொல்கிறோம், பச்சை மலை. கோத்தகிரி வந்து என்னது, பச்சை மலை என்று அழைக்கப்படுகிறது. ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. நேச்சர்ஸ் ஹெவன் எதுன்னா ஜவ்வாது மலை. ஏலகிரி மலை வந்து 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. ஏலகிரி மலை என்னது, 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. ஏற்காடு உங்களுக்கு தெரியும், ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது. ஏற்காடு என்னது, ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 4, 1, 2, 3. 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 65 பொறுத்துக. 65 என்னது, பொறுத்துக கேட்டுக்கிறாங்க. இதுவும் அதே தான், சிகரங்களும் அது அமைந்துள்ள கண்டங்களும். காண்டினென்ட், உலகில் பிரசித்தி பெற்ற சிகரங்கள் கொடுத்துருக்குறாங்க. மவுண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மவுண்ட்டுடைய காண்டினென்ட் எங்கெங்கே இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இது பார்த்தோமாக்க கிளிமாஞ்சாரோ எங்கே இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. கிளிமாஞ்சாரோ எங்கே இருக்குது, ஆப்பிரிக்காவில் இருக்குது. கிளிமாஞ்சாரோ ஆப்பிரிக்கா. எவரெஸ்ட் சிகரம் ஆசியா, நம்மளுக்கு தெரியும் நேபாளத்தில் இருக்குது. அதே மாதிரி காஸ்கியூகோ சிகரம் வந்து எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எல்பிரஸ் சிகரம் வந்து ஐரோப்பாவில் இருக்குது. மவுண்ட் எல்பிரஸ் வந்து எங்கே இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது. இப்போ கிளிமாஞ்சாரோ ஆப்பிரிக்கா, எவரெஸ்ட் ஆசியா, காஸ்கியூஸ்கோ சிகரம் வந்து ஆஸ்திரேலியா, எல்பிரஸ் சிகரம் வந்து ஐரோப்பா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3 கிடைக்குது. 2, 1, 4. 3, 2, 1, 4 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? 66 கூற்று காரணமாக கொடுத்துருக்குறாங்க. 66 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கூற்று மற்றும் காரணம். கூற்று, மிசிசிப்பி ஆறு பெரிய சேற்று ஆறு என புனைப்பெயருடன் அழைக்கப்படுகிறது. ஆமாம், மிசிசிப்பி ஆறு என்ன சொல்கிறாங்கன்னா மிகப்பெரிய சேராலான ஆறு என்று அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய சேராலானது. காரணம், மிசிசிப்பி ஆறானது மலைகளின் மேலிருந்து கீழே பாய்ந்து வரும்பொழுது மண்ணையும் சேற்றையும் தன்னோடு இழுத்து வருகிறது என்று கொடுத்துருக்காங்க. இல்லை, இது கடற்கரையோரத்தில் இருப்பதனால தான் என்ன பண்ணுது, இதில் அதிகமான மண்டல் படிந்து சேறு உருவாகுது. இது மலைகளின் மீது வரக்கூடியதுனால வர்றது சொல்கிறது வந்து தவறாக இருக்குது. அப்போ காரணம் வந்து தவறாக இருக்குது. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் ஏ. 67 அமேசான் நதியானது டேசின் மிகப்பெரிய நதியாகும். அமேசான் நதி இருக்குல்ல, அது எந்த பகுதியுடைய மிகப்பெரிய நதி பார்த்தோம்னா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நதி தான் எது, அமேசான் ரிவர். த கிரேட்டஸ்ட் ரிவர் ஆஃப் அமேசான் வந்து எங்கே இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா? 68 கீழ்கண்டவற்றில் வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிப்பது எது? வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிப்பது எதுனா பேரிக் ஸ்டேட், பேரிக் நீர்ச்சந்தி என்று அழைக்கப்படுவதுதான் என்ன பண்ணுதுன்னா வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கக்கூடிய நீர்ச்சந்தியாக இருப்பது எதுனா பேரிக் நீர்ச்சந்தி. 69 கீழ்கண்டவற்றுள் எந்த நாட்டை உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது? அதிகமாக கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய
நாடுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய கியூபா தான் என்ன அழைக்கப்படுகிறது, உலகின் த சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு என்று அழைக்கப்படுகிறதுனா கியூபா தான். 70 உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் டேஸ் ஆகும். உலகிலேயே பார்த்தோம்னா மிக நீண்ட மலைத்தொடர் எதுனா ஆண்டிஸ் மலைத்தொடர். எந்த மலைத்தொடர்? ஆண்டிஸ் மலைத்தொடர் தான் உலகிலேயே மிகப்பெரிய நீண்டது. ராக்கி வந்து 2வது மிக நீண்ட மலைத்தொடர். ஓகேவா? 2வது மிக நீண்ட மலைத்தொடர் எதுனா ராக்கி. 71 கூற்று காரணமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. தென் அமெரிக்காவில் பருத்தி நன்றாக வளர்கிறது. ஆமாம், தென் அமெரிக்காவில் என்ன வளருது அதிகமானா பருத்தி வந்து நன்றாக வளருது. காரணம் மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம், வளமான மண் ஆகியவை பருத்தி விளைவதற்கான ஏற்ற சூழல்களாக உள்ளன. பாருங்கள், நீங்கள் பருத்தியோ கரும்போ விளையணும்னா மழையும் அதிகமாக இருக்கணும், வெயிலும் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி வளமான கரிசல் மண் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பருத்தியும் கரும்பும் நம்மளுக்கு நல்லா விளையும். அந்த பண்பை கொண்டதாக இருப்பதுன்னா தென் அமெரிக்கா. மழையும் அதிகமாக இருக்கும், வெப்பமான கோடை காலமும் அதிகமாக இருக்கும். அங்கே மண்ணும் எப்போ இருக்கும், வளமான மண்ணாக இருக்கிறதுனால என்ன பண்ணுது, பருத்தி அதிகமாக விளையுது. அப்போ கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. பட் நம்மளுக்கு விளக்கம் கேட்கல. இங்கே ஏ மற்றும் ஆர் தான் என்னது சரி. 72 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் டேஸ் ஆண்டு மூலம் NDMA உருவாக்கப்பட்டது. NDMA என்ன? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தான் கொண்டு வரப்பட்டது. அது எப்பொழுது, அதான் நம்மளுக்கு கொஸ்டின். அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா டிசம்பர் 25, 2005 கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசால் பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்தது எப்போனா டிசம்பர் 25, 2005. 73 STRF என்பது போலீஸ் தனிப்படையுடன் அமைக்கப்பட்டது. STRFனா என்ன? ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து போலீஸோடைய தனிப்படையோடு அமைக்கப்பட்டது தான். இதில் எத்தனை போலீஸ் தனிப்படை அமைப்பு இருக்கும்னா 80 போலீஸ் தனிப்படையுடன் அமைக்கப்பட்டதான் அது ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? 74 பொறுத்துக ஒரு சில பேரிடர்களும் அது எதனால் ஏற்படுகிறது என்பதற்கான காரணங்களும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஒரு சில பேரிடர்களும் அதில் ஏற்படக்கூடிய காரணங்களும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க. இதில் நில அதிர்வு ஏற்பட்டால் என்ன நடக்கும், நிலம் வந்து பிளக்கும். நிலம் அதிர்வு ஏற்பட்டால் என்ன செய்யும், பிளவு ஏற்படுவதனால தான் நிலம் வந்து அதிர்வு ஏற்படுகிறது. பிளவு ஏற்படுவதனால தான் அதிர்வு ஏற்படுகிறது. தொழிற்சாலை விபத்து ஏன் ஏற்படும், கவனமின்மையோடு இருந்தால் என்ன பண்ணும், தொழிற்சாலை விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். வறட்சி, சமமற்ற மழை ஏற்பட்டால் என்ன நடக்கும், வறட்சி ஏற்படும். சுனாமின்னா என்ன, பெரிய பெரிய அலைகள் உருவாவதான் இது சுனாமின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய அலைகள் உருவாவதைத்தான் என்ன சொல்கிறாங்க, சுனாமின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா 3, 1, 4, 2. ஓகேவா? இப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 75 கூற்று மற்றும் காரணமாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. கூற்று மற்றும் காரணம். ஓகேவா? திடீர் அதிர்வு அல்லது புவியின் கவசத்தில் ஏற்படும் அதிர்ச்சி நில அதிர்வு எனப்படும். இல்லை, நில அதிர்வு என்னென்னா திடீர் அதிர்வுல இல்லை, நிலம் வந்து பிளவு ஏற்படுறது தான் என்னது நில அதிர்வுக்கான காரணம். நிலம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய நிலத்துடைய கவச பகுதி இருக்குல்ல, இந்த கவச பகுதியில் ஏற்படக்கூடிய பிளவு இருக்குல்ல, இந்த பிளவு தான் என்ன பண்ணுது, நில அதிர்வை ஏற்படுத்துகிறது. காரணம், டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு, பிளவு போன்றவை புவி அதிர்வுக்கு காரணமாகின்றன. இது சரி. டெக்டானிக் தட்டுனா என்னதுன்னா கவசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியை தான் என்ன பண்ணுது, இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய நகர்வோ அல்லது இந்த பகுதியே ஒரு இடத்துல விட்டு நகர்ந்து போனாலோ அல்லது அதில் ஏற்படக்கூடிய பிளவோ தான் என்ன பண்ணுது, இந்த புவி அதிர்வுக்கு காரணமாக இருக்குது. அப்போ இது வந்து என்னவாக இருக்குது, சரியாக இருக்குது. இது வந்து என்னவாக இருக்குது, சரியாக இருக்குது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரி, ஆப்ஷன் டி. ஆக இதோட நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய
புவியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ்களும் அதற்கான ஆன்சர்ஸும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாரேனும் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.